தைப்பூச விரதத்தின் நாள் 4. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:25 ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா தோழர் சொல்லுவார், திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் மரகத லிங்கத்தை பார்க்க போகிறோம். போகலாமா? போகலாமே. திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரன் கோயிலில் வருடம் மார்கழி மாதம் மட்டும் ஒரு அதிசய நிகழ்வு நடக்குங்க. அந்த அதிசய நிகழ்வு பார்க்கத்தான் இவ்வளோ கூட்டம் வராங்க. மணி பார்த்தீங்கன்னா அதிகாலை 2:40 தாங்க ஆகுது. அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமாக கிளம்பிட்டாங்க. அந்த மலையில் போகும்போது அவ்வளோ ஜில் வைப்னஸாக இருக்குங்க. தமிழ்நாட்டிலே இந்த கோயிலில் மட்டும்தான் சிவனும் பார்வதியும் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் காட்சி தராங்க. இந்த கோயிலில் முருகனுக்காக செங்கோட்டை வேலவனும் பெருமாளுக்காக ஆதிகேச பெருமாளும் பார்க்க முடியும். உலகத்திலே சிவனும் சக்தியும் சுயம்பா தோன்றிய வெள்ள நவபாசன சிலையும் இந்த கோயிலில் தாங்க இருக்கு. இந்த அதிசய நிகழ்வானது அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை மரகத லிங்கம்னு சொல்ற பச்சை கல்லால் செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபாடு செய்ய வாய்ப்பு அமையுங்க. இந்த மரகத லிங்கத்தை மார்கழி மாதம் மட்டும் பார்க்க முடியுங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மதியம் சாமி கும்பிட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, புடலங்காய் கடலப்பருப்பு கூட்டு, கச்சாயம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம்லாம் எங்கள் அம்மா சமைச்சிருந்தாங்க. சாப்பிட்டங்க. மீண்டும் தைப்பூச விரதம் 5ஆம் நாள் சந்திப்போம்.